नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतीर्उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। போன வாரம் இது யாராவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. பதம் 28. குந்தி மகாராணி கிருஷ்ணருடைய பல குணங்களை வர்ணிக்கிறார். நீங்கள் தான் காலங்காலமாக இருந்து இந்த உலகை அழிக்கிறீர்கள். எல்லா எல்லாரையும் கட்டுப்படுத்தும் ஈஸ்வரும் நீங்கள்தான். உங்களுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. மிக உயர்ந்த சக்தியை உடையவர். எல்லோரையும் சமமாக பார்க்கிறீர்கள். எல்லோருடைய மனதிலும் பரமாத்மாவாக இருந்து கொண்டுள்ளீர்கள். உங்களிடம் பல முரண்பட்ட குணங்கள் இருக்கிறது. சில சமயம் இரக்கமாகவும் இருக்கிறீர்கள், தண்டனையும் கொடுக்கிறீர்கள். தனது பக்தர்களுக்கு சில விசேஷ கருணைகளையும் கொடுக்கிறீர்கள். எல்லாரையும் சமமாக பார்க்கிறீர்கள். உத்தவர் கூறுகிறார், உங்களுடைய எந்த பௌதிக ஆசைகளும் இல்லை. ஆனாலும் உங்களுடைய கிரகஸ்தக ஆஸ்தமம் வாழ்க்கையில் பல யாகங்கள் செய்கிறீர்கள், பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டீர்கள். ஆனால் உங்களிடம் எந்த ஆசையும் கிடையாது. நீங்கள் பிறப்பற்றவர். ஆனாலும் ஒவ்வொரு அவதாரத்திலும் யாராவது ஒருவர் மூலம் பிறக்கின்றீர்கள். இந்த உலகத்தை கட்டுப்படுத்தும் காலம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்படி இருந்தும் உங்களது எதிரிகளை பார்த்து பயந்து ஓடுகிறீர்கள். இராட்சந்தனை பார்த்து நீங்கள் ஆத்மராமர் இல்லற வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்தீர்கள். இதை பார்த்த உயர்ந்த முனிவர்களுமே குழம்பி விடுகின்றனர். உங்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். உங்களுடைய ஞானத்தை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் வேறு யாரிடமும் ஆலோசனை கேட்க தேவையில்லை. இருந்தும் சில சமயம் என்னிடம் ஆலோசனை கேட்கின்றீர்கள். உங்களுடைய செயலை பார்க்கும்போது எனக்கே குழப்பம் ஏற்படுகிறது. இங்கு உத்தவர் எவ்வாறு கிருஷ்ணர் முரண்பாடான குணங்களுடைய இருப்பிடம் என்று விவரிக்கிறார். பதம் 29. உங்களுடைய மனதில் இருக்கும் நோக்கங்களை யாராலும் புரிந்து கொள்ள இயலாது. குறிப்பாக மனிதராக நீங்கள் அவதாரம் செய்யும் போது உங்களுடைய லீலைகளுக்கு பின் இருக்கும் நோக்கத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் யாரையும் விரும்புவதும் கிடையாது, வெறுப்பதும் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி பலர் பலவேறுபட்ட அபிப்பிராயத்தை வழங்குகின்றனர். பீஷ்மர் பாண்டவர்களிடம் கூறுகிறார், பகவானுடைய செயலை புரிந்து கொள்வது கடினம். உயர்ந்த முனிவர்களுக்கும் இதில் குழப்பம் அடைகிறார்கள். பதம் 30. பிரபஞ்சத்தின் உயிரே என்று அழைக்கின்றார். உங்களுக்கு பிறப்பு கிடையாது. பிறப்பற்றவர் எந்த கர்மங்களையும் செய்வது கிடையாது. இருப்பினும் இந்த உலகத்தில் பிறப்பை
போட்டு கொள்கிறீர்கள். நீங்கள் பல கர்மாக்களை செய்கிறீர்கள். சில சமயம் விலங்குகளாக தோன்றுகிறீர்கள், சில சமயம் மனிதர்களாக தோன்றுகிறீர்கள், சில சமயம் நீர்வாழ் உயிரினங்களாக தோன்றுகிறீர்கள். இவ்வாறு உங்களது லீலைகளை அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. பதம் 31. குந்தி மகாராணி தாமோதர லீலைகளை நினைவுபடுத்துகிறார். தாய் யசோதா உங்களை கட்டி போட கயிற்றை எடுத்தபோது உங்களது கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் உங்களது கண்ணிமை அழிந்து விட்டது. இங்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். பயத்தின் சொரூபமே உங்களை பார்த்து பயந்து கொள்ளும். இருப்பினும் நீங்களே பயந்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். இது என்னுடைய மனதில் பல குழப்பத்தை உண்டாக்குகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யார் சொன்னது? உங்க பேர் என்ன? குணஸ்ரீ தானே? பிரபு. ஆ குணஸ்ரீ பிரபு. நல்லா சொன்னீங்க. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 9th பிரபு. ஓ, 9th. சரி, ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம இன்னைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனையில 32வது ஸ்லோகம். யாராவது பின்னாடி சொல்லுங்க. கேச்சிதாகுர் அஜம் ஜாதம் केचित् आगुर् अजं जातं புண்ணியஸ்லோகஸ்ய கீர்த்தயே पुण्यश्लोकस्य कीर्तये யதோ பிரியஸ்யான்வவாயே योगप्रियस्यन् यान् वदा यान् वया वाये மலயஸ்யேவ சந்தனம். यस्येव சந்தனம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதஜி. புறப்பற்றவர் புண்ணியர்களான அரசர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பிறக்கின்றார் என்று சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் உங்களுடைய பிரியமான பக்தர்களின் ஒருவரான யது மகாராஜனை சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் பிறக்கின்றார் என்று கூறுகின்றனர். மலைகளில் சந்தனம் தோன்றுவதைப் போலவே அவரது குடும்பத்தில் நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு நிமிஷம். இந்த 32வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த 4 ஸ்லோகத்துல குந்தி மகாராணி கிருஷ்ணர் இந்த உலகத்துல தோன்றுவதற்கான பல காரணங்கள், வெவ்வேறு பேர் பல காரணங்களை சொல்கின்றார்கள். அந்த காரணங்களை குந்தி மகாராணி சொல்கின்றார். கேச்சுதாகுர் அஜம் ஜாத்தம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோ பிரியஸ்யான்வவாயே மலயஸ்யேவ சந்தனம். சில பேர் சொல்கின்றார்கள் கேச்சித். சில பேர் அபிப்பிராயம் என்னன்னா, நீங்கள் அஜம், நீங்கள் பிறப்பற்றவராக இருந்தாலும் நீங்க எது வம்சத்தில் தோன்றியுள்ளீர்கள். யதோ பிரியஸ்யான்வவாயே, எதற்காக? புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தையே. இந்த புண்ணிய ஸ்லோக அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கிறதுனா யுதிஷ்டிர மகாராஜரை குறிக்கின்றது. புண்ணிய ஸ்லோகோ நலோ ராஜா புண்ணிய ஸ்லோகோ யுதிஷ்டிரஹ. புண்ணிய ஸ்லோக அப்படிங்கிற வார்த்தை நல அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். நல தமயந்தி கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த நலனையும் புண்ணிய ஸ்லோக அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கின்றது, யுதிஷ்டிர மகாராஜரையும் குறிக்கின்றது. இந்த ஸ்லோகத்துல புண்ணிய ஸ்லோக அப்படிங்கிற வார்த்தை யுதிஷ்டிரரை தான் குறிக்கின்றது. புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தையே அப்படின்னா அந்த யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழை அதிகரிப்பதற்காக நீங்கள் யதுவம்சத்தில் தோன்றியுள்ளீர்கள். எப்படி
மலயஸ்யேவ சந்தனம். சந்தன மரம் மலையில வளர்ந்து அந்த மலையினுடைய புகழை வந்து அதிகரிக்கின்றது. அதே மாதிரி நீங்கள் வந்து யது வம்சத்துல தோன்றி யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழை அதிகரிப்பதற்காக நீங்கள் தோன்றியுள்ளீர்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆ, ஆ. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா யதோ பிரியஸ் யான்வவாய், யது வம்சத்தில் கிருஷ்ணர் தோன்றியுள்ளார். ஏன்னா யது வந்து கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தர். யது மகாராஜர் வந்து யயாதி மகாராஜருடைய மூத்த புதல்வன். அந்த யது சக்கரவர்த்தியினுடைய தூய பக்தியை பத்தி ஒரு வர்ணனை வருகின்றது. யயாதி மகாராஜருக்கு அவர் வந்து சுக்கராச்சாரியரால் அவருக்கு வந்து சாபம் கிடைத்தது. நீங்க உங்களுடைய இளமையை இழந்து விடுவீர்கள் அப்படின்னு சபித்து விட்டார். அப்ப யயாதி மகாராஜர் வந்து சுக்கராச்சாரியர்கிட்ட கெஞ்சி கேட்கிறார், என்னுடைய மனசுல உள்ள பௌதிக ஆசைகள்லாம் பூர்த்தி அடையல, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னுடைய இளமையை வந்து அகற்றி விட்டீர்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, என்னுடைய இளமையை வந்து நான் திரும்ப பெற விரும்புகின்றேன் அப்படின்னு கேட்டார். அப்ப சுக்கராச்சாரியர் சொன்னார், என்னுடைய அவர் நினைச்சு பார்த்தார், என்னுடைய சாபத்தினால யயாதி மகாராஜர் மட்டுமல்ல, யயாதி மகாராஜ் என்னுடைய மகள், யயாதி மகாராஜருடைய மனைவி, அதான் சுக்கராச்சாரியருடைய மகள் தேவயானி அப்படின்னு, அந்த தேவயானியும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா என்னுடைய சாபத்தினால என்னுடைய மகளுக்கு வந்து யயாதி மகாராஜ் இப்ப கிழவன் ஆயிட்டார்னா அப்ப தேவயானியும் பாதிக்கப்படுவா, என்னுடைய மகளும் பாதிக்கப்படுவா அப்படின்னு நினைச்சு சுக்கராச்சாரியர் நினைச்சார். அதனால அப்ப வந்து யயாதி மகாராஜர் கிட்ட சொன்னார், நீங்க உங்களுடைய முதுமையை வந்து உங்களுடைய மகன்களுடைய இளமையோடு நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய முதுமையை வந்து உங்களுடைய யாராவது ஒரு மகன் கிட்ட கொடுத்துருங்க, அவங்களுடைய இளமையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த இளமையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இளமையை வந்து அந்த மகனுக்கு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப யயாதி மகாராஜர் வந்து தன்னுடைய மூத்த புதல்வன் யது கிட்ட கேட்டார், உன்னுடைய இளமையை வந்து எனக்கு தந்துருங்க, நான் வந்து அந்த இளமையை வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்னோட அந்த இளமையை நான் திரும்பி தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப யது வந்து அதுக்கு ஒத்துக்கல. ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலன்னா, பொதுவாக ஒரு அப்பா சொன்ன பேச்சை வந்து மகன் வந்து கடைபிடிக்கணும், அதை கேட்கணும். இது வந்து ஒரு மகனுடைய தர்மம். பகவத்கீதையிலையும் பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து தவத்தை பத்தி சொல்றார். தேவத் த்விஜகுரு பிரக்ஞா பூஜானாம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச ஷாரீரம் தப உச்சத்தை. சரீரத்தினுடைய தப்பம் என்னன்னா தேவர்களை வழிபடுவது, தேவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, பிராமணர்களுக்கு மரியாதை செலுத்துவது, தூய்மையை கடைபிடிப்பது, அப்படின்னா தினம் குளிக்கிறது, பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பது மற்றும் பெற்றோர்கள் சொன்ன பேச்சை கேட்பது, இதெல்லாம் வந்து சரீரத்தினுடைய தவம். இப்ப யது வந்து அவருடைய அப்பா கேட்கிறார், உன்னுடைய இளமையை வந்து எனக்கு தந்துருங்க அப்படின்னு கேட்கிறார். ஆனா யது வந்து தன்னுடைய அப்பாவினுடைய பேச்சை கேட்கல, அவர் தன்னுடைய இளமையை கொடுக்க தயாரா இல்லை. அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா யது வந்து அதர்மத்தை கடைபிடித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகனனுடைய தர்மம் வந்து தந்தையினுடைய பேச்சை கேட்பது, ஆனா அந்த பேச்சை கேட்கவில்லை. அப்படி பார்க்கும்பொழுது அவர் அதர்மத்தை தான் கடைபிடித்தார். ஆனா பரிஷித் மகாராஜர் சொல்றார் 10வது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்துல, யதோஷ்ச தர்மசீலஸ்ய நிதராம் முனிசத்தம
தத்ராம்சேனா அவதீர்ணஸ்ய விஷ்ணோர் வீரியாணி சம்சனஹ. தர்மசீலனான யதுவினுடைய வம்சத்தில் தோன்றிய அந்த கிருஷ்ணருடைய முழு லீலைகளை எனக்கு வர்ணியுங்கள் அப்படின்னு பரிஷத் மகாராஜர் கேட்கிறார். யது வந்து தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, ஆனால் அந்த யதுவை வந்து தர்மசீலன் அப்படின்னு பரிஷத் மகாராஜரை அழைக்கின்றார். அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு பின்னாடி முக்கியமான கருத்து. ஏன்னா யதுவுக்கு தெரியும், வருங்காலத்துல என்னுடைய வம்சத்துல பகவான் தோன்ற போகின்றார், அவதாரம் எடுக்க போகின்றார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்ப எதுவும் நினைச்சார், நான் இப்ப என்னுடைய இளமையை வந்து என்னுடைய அப்பாவுக்கு கொடுத்தேன்னா அவர் பல வருடங்கள், அப்ப திரேதாயுகம் துவாபர யுகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயுட்காலம் இருந்தது. பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து என்னுடைய இளமையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் பல வருடங்கள் கழிச்சு அவர் வந்து என்னுடைய இளமையை திரும்பி தருவார். அதற்கப்புறம்தான் நான் வந்து வம்சத்தை பெருக்குவதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப கிருஷ்ணர் என்னுடைய வம்சத்தில் தோன்றுவது வந்து தாமதமாகிவிடும். கிருஷ்ணர் என்னுடைய வம்சத்தில் தோன்றுவது வந்து இந்த உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால எது வந்து என்ன நினைச்சார், நான் வந்து இந்த உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அவதாரத்தை தாமதப்படுத்த விரும்பவில்லை. அதனால தன்னுடைய அந்த காரணத்திற்காக தன்னுடைய அப்பாவினுடைய பேச்சை கேட்கவில்லை. அப்படின்னா கிருஷ்ணருடைய சேவைக்காக அவர் வந்து தன்னுடைய அப்பாவினுடைய கட்டளையை பின்பற்றவில்லை. இதுதான் நம்ம சொல்றோம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. கிருஷ்ணருடைய சேவைக்காக ஒருத்தர் வந்து தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை கைவிட்டாருன்னா அது வந்து அதுல எந்த தவறு கிடையாது. அதுதான் சரணாகதி தர்மம் அப்படின்னு சொல்றோம். எப்படி ஒருத்தர் நாட்டு பணிக்காக, இந்த உலகத்திலே பார்க்கிறோம், நாட்டு பணிக்காக ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய பொறுப்பை வந்து அந்த அளவுக்கு அவரால் கவனிக்க முடியல, அல்லது நாட்டு பணியில செய்து கொண்டு இருக்கும்பொழுது அவர் தன்னுடைய உயிரை கைவிட்டு விடுகின்றார். அப்ப அவர் தனிப்பட்ட குடும்பத்தினுடைய பொறுப்பை கவனிக்கலைனாலும், ஆனா நாட்டு பணிக்காக அவர் வந்து தன்னுடைய உயிரை விட்டார். அப்ப அந்த நபரை வந்து நம்ம இந்த உலகத்திலே பார்க்கும்பொழுது போற்றி புகழ்ந்து பேசுறோம். அப்ப கிருஷ்ணருடைய அவதாரம் வந்து இந்த உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடியது. இந்த உலகத்தினுடைய உயர்ந்த நன்மைக்காக அந்த கிருஷ்ணருடைய அவதாரம் தாமதமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனுடைய காமத்தை பூர்த்தி செய்யறதுக்கான அந்த யயாதி மகாராஜருக்கு காம ஆசைகள் இருந்தது. அதனால கேட்டார், என்னுடைய முதுமையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய இளமையை கொடுங்கள் அப்படின்னு கேட்டார். அவர் தன்னுடைய அப்பாவே இருந்தாலும் சரி, ஆனா யது மகாராஜர் ஒரு தனி மனிதனுடைய காம ஆசையை பூர்த்தி செய்யாமல் கிருஷ்ணருடைய சேவை தாமதமாகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆன்மீக காரணத்தினால அவர் தன்னுடைய அப்பாவினுடைய கட்டளையை பின்பற்றவில்லை. அதனால தான் பரீட்சித் மகாராஜர் யதோஷ்ச தர்மசீலஸ்ய அப்படின்னு சொல்றார். அவர் வந்து பாகவத தர்மம், கிருஷ்ணருடைய சேவைக்காக, கிருஷ்ணருடைய சேவை தான் எல்லாருடைய மிக உயர்ந்த தர்மம். சபை பும்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்ஷஜி. அந்த தர்மத்திற்காக மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை வந்து கைவிட்டார். அதனால அவர் தர்மசீலன் அப்படின்னு சொல்லப்பட்டது. யது மகாராஜர் உயர்ந்த பக்தர். பொதுவாக நம்ம வந்து நம்ம உடம்பு ரீதியான தேவைகள் அதை முதல்ல கவனிக்கிறோம். கிருஷ்ணனுடைய சேவையை வந்து நம்ம தாமதப்படுத்த விரும்புகின்றோம். ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய சேவை அதுல வந்து உடனடியாக எந்த ஒரு பலன் வர்ற மாதிரி நமக்கு தெரியல. அதனால அதை வந்து நம்ம தாமதப்படுத்த விரும்புறோம்.
ஆனா யது மகாராஜர் வந்து கிருஷ்ணருடைய சேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் வந்து அதனாலதான் அவரை வந்து தர்மசீலன் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த கேச்சிதாகுர் அஜம் ஜாத்தம் புண்ணியஸ்லோகஸ்ய கீர்த்தையே யதோ பிரியஸ்யான்வவாயே. கிருஷ்ணர் வந்து யது மகாராஜருடைய குலத்தில் தோன்றியுள்ளார். அதனாலதான் அவரை யாதவ அப்படின்னு சொல்றோம். மலயசேவ சந்தனம் புண்ணிய ஸ்லோகசிய கீர்த்தி யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழை அதிகரிப்பதற்காக. நான் யுதிஷ்டிர மகாராஜர் கிருஷ்ணருடைய அவ்வளவு ஒரு தூய பக்தர். யுதிஷ்டிர மகாராஜருக்கு கிருஷ்ணர் மேல அவ்வளவு ஒரு ஆழ்ந்த பக்தி உணர்வு, சேவை உணர்வு அப்படி இருந்தது, ஆழ்ந்த பற்று இருந்தது. யுதிஷ்டிர மகாராஜர் மூலமாக கிருஷ்ணர் இந்த உலகத்துல தர்மத்தை ஸ்தாபனம் செய்தார். யுதிஷ்டிர மகாராஜர் அவருடைய முழு வாழ்க்கை மகாபாரதத்துல வருகின்றது. பாகவதத்திலே அவருடைய பக்தி உணர்வை வந்து நம்ம பல இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஒரு தடவை கிருஷ்ணர் வந்து இந்திரபிரஸ்தத்துல வந்து தங்கினார் 2 மாசம். அப்ப யுதிஷ்டிர மகாராஜர் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான வரவேற்பை கொடுத்தார். இது கிருஷ்ணர் வந்து தங்கியிருந்த ஒவ்வொரு நாளும் பொதுவாக ஒரு ஒரு அதிதி கெஸ்ட் வரும்பொழுது நம்ம ஆரம்பத்துல ஒரு உற்சாகத்துடன் இருக்கும். அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள், அதுக்கப்புறம் அந்த உற்சாகம் வந்து படிப்படியாக குறைந்து கொண்டு போறது. ஆனா யுதிஷ்டிர மகாராஜர் வந்து கிருஷ்ணருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான ஒரு வரவேற்பை கொடுத்தார் கிருஷ்ணர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி, உயர்ந்த அன்பு கிருஷ்ணர் மேல அவருக்கு. ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யும் பொழுது, எந்த சேவை செஞ்சாலும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான அனுபவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கண்ணோட்டத்துடன் சமைக்கும் சேவையோ அல்லது அலங்காரம் செய்யும் சேவையோ, கிருஷ்ணரை புகழும் சேவையோ, ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுமையான விதத்துல கிருஷ்ணரை புகழ வேண்டும், கிருஷ்ணருக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பக்தர் சேவை செய்கின்றார். அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த பக்தருடைய எண்ணத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய அன்பு பரிமாற்றத்தையும் செய்கின்றார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த பக்தருக்கு வந்து அவர் பக்தி செய்யும் பொழுது கிருஷ்ணர் அந்த பக்தருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு புதுமையான ஆனந்தத்தை கொடுக்கின்றார், ஒரு புதுமையான புரிதலை கொடுக்கின்றார் சாஸ்திரத்தை கேட்கும் போது, படிக்கும் பொழுது. அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜருடைய புகழை அதிகரிப்பதற்காக கிருஷ்ணர் அவதாரம் செய்தார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுல வந்து பிரபுபாதருடைய கருத்தையும் பார்த்தீங்கன்னா, பிரபுபாதர் எழுதுறார், பகவான் வந்து இந்த உலகத்தில் அவதாரம் செய்யும் பொழுது அவர் தன்னுடைய அந்தரங்க சக்தி மூலமாக அவதரிக்கின்றார். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா. அவர் வந்து தன்னுடைய சொரூப சக்தி மூலமாக, அந்தரங்க சக்தி மூலமாக இந்த உலகத்தில் அவதாரம் செய்கின்றார். இங்க பொதுவாக கிருஷ்ணருடைய அவதாரத்தினுடைய காரணம் கீதையில வர்ணிக்கப்பட்டுள்ளது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பொதுவான இந்த காரணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்துல பல பேர் வந்து சில குறிப்பிட்ட காரணங்களை சொல்கின்றார்கள். யுதிஷ்டிர மகாராஜரை அவரை புகழுவதற்காக. கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் செய்யறதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
தன்னுடைய பக்தர்களிடத்தில் அன்பு பரிமாற்றம் செய்வதற்காக. பக்தர்கள், அவருடைய தூய பக்தர்கள் இந்த உலகத்துல கிருஷ்ணருடைய பிரிவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆழ்ந்த ஏக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பக்தர்களுடன் அன்பு பரிமாற்றத்தை செய்து அந்த பக்தர்களுடைய பெருமை அதிகரிப்பதற்காக கிருஷ்ணர் அவதாரம் செய்கின்றார். அப்படிப்பட்ட தூய பக்தர்கள், எப்படிப்பட்ட தூய பக்தர்கள்னா, நம்ம மாதிரி உள்ள பக்தர்கள்ல தூய பக்தர்கள் எப்படிப்பட்டவர்னா, எந்த பக்தர்கள் கிருஷ்ணரையே தன்னுடைய தாரக, போஷக மற்றும் போக்யம் அப்படி யார் கருதுகின்றார்களோ அப்படிப்பட்ட பக்தர்கள். தாரக அப்படின்னா என்ன? நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம சில நம்மளுடைய சில முனிவர்கள் வெறும் பால் குடித்து கொண்டே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வார்கள். அப்ப அந்த லிக்விட் ஐட்டம், பழச்சாறு, பால், தண்ணீர், இதை மட்டுமே குடித்து கொண்டிருந்தாலும், இதை மட்டுமே குடித்து கொண்டிருந்தோம்னா அதனாலேயே கூட நம்ம உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஸோ இப்படிப்பட்ட பழச்சாறு, பால் இதெல்லாம் தாரக அப்படின்னு சொல்லப்படுறது, லைஃப் சஸ்டைனர். போஷக அப்படின்னா சில திடமான உணவுப் பொருள், சாதம், சப்பாத்தி, உப்புமா, இட்லி, இந்த மாதிரி சில திடமான உணவுப் பொருள், அதன் மூலமாக நமக்கு சக்தி வருகின்றது. அது போஷகம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு சக்தியை கொடுக்கின்ற உணவுப் பொருள். அதுக்கப்புறம் போக்ய வஸ்து. போக்ய வஸ்துன்னா சில உணவுப் பொருட்களை நம்ம சில வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோம். சில இனிப்பு பதார்த்தங்கள், திறக்கணும் போல பக்தர் வந்திருக்கோம். சில இனிப்பு பதார்த்தங்கள், அல்லது சில பேர் வெத்தலை போடுறாங்க, தாம்பூலம் போடுறாங்க, அதெல்லாம் போகிய வஸ்துக்கள். ஸோ எந்த மாதிரியான தூய பக்தர்கள் கிருஷ்ணரையே தாரக, போஷக, போக்ய அப்படின்னு கருதுகின்றார்களோ அப்படிப்பட்ட தூய பக்தர்களிடத்தில் தன்னுடைய அன்பு பரிமாற்றத்தை செய்யறதுக்காக கிருஷ்ணர் அவதாரம் செய்கின்றார். இத பத்தி பார்த்தோம்னா ஆழ்வார்களுடைய பாட்டுல, திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாட்டே வருகின்றது. என்ன பாட்டுன்னா, அத சொல்றேன். ஆழ்வார்களுடைய பாட்டுல ஒரு அருமையான பாட்டு வருகின்றது. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றேன், எம்பெருமான் என்றே கண்கள் நீர்மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம்மிக் கவனூர் வினவி திண்ணமென்னின் மாண்புமிகு மூர்த்திரு கோளூரே. உண்ணும் சோறு பருகும் நீர், உண்டு பசி தீர்க்க வேண்டும் படியான சோறும், குடித்து விடாய் தீர்க்க வேண்டும், தாகத்தை தீர்க்க வேண்டும் படியான நீரும், தின்னும் வெற்றிலையும், தின்று கழிக்க வேண்டும்படியான வெற்றிலையும் ஆகிய எல்லா பொருட்களும், அதுதான் தாரக, போஷக, போகிய அப்படின்னு சொன்னேன். இந்த எல்லா பொருட்களும் எனக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே என்று பல காலம் சொல்லி கண்ணீர் தாரை தாரையாக பொருக பெற்றிருந்த இளமான் போன்ற என் மகள் பூமண்டலத்துள்ளே சீரும் சிறப்பும் மிகுந்தவனான அப்பெருமானுடைய திவ்ய தேசத்தை விசாரித்து கொண்டு சென்று சேர்ந்த விடம் திருக்கோளூராகவே இருக்க வேணும், இதில் சந்தேகமில்லை அப்படின்னு திருக்கோளூர் திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளை வர்ணிக்கும் பொழுது இந்த பாடல் வருகின்றது. இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம், இந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜருடைய பெருமையை அதிகரிப்பதற்காக
கிருஷ்ணர் அவதாரம் செய்கின்றார் அதை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம். अपरे वसुदेवस्य अपरे वसुदेवस्य देवक्यां याचितोऽभ्यगात् देवक्यां यासितोऽभ्यगात् अजस्त्वमस्य क्षेमाय अजस्त्वम् अस्य सेमाय वदाय च सुरद्विषाम्. वदाय ससुरद्विषाम्. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதாஸ் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். வசுதேவர் மற்றும் தேவகி ஆகிய இருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ததால் அவர்களுடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவர்தான். எனினும் அவர்களுடைய நன்மைக்காகவும் தேவர்களிடம் பொறாமை கொண்டுள்ளவர்களை அழிப்பதற்காகவும் நீங்கள் பிறக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த ஸ்லோகத்துல அடுத்த அபிப்பிராயத்தை சொல்றாங்க. அப்பரே வசுதேவஸ்ய தேவக்கியாம் யாச்சிதோபியகாத். சில பேர் சொல்றாங்க நீங்கள் பிறப்பற்றவராக இருந்தாலும் வசுதேவர் மற்றும் தேவகியினுடைய புதல்வனாக நீங்கள் தோன்றியுள்ளீர்கள். ஏன்னா வசுதேவர் மற்றும் தேவகி வந்து உங்களை மகனாக பெற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள். அவங்களுடைய பிரார்த்தனையை வந்து அவங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலாக அவங்களுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் அவங்களுடைய மகனாக பிறந்துள்ளீர்கள். அஜஸ்துவம் அஸ்ய க்ஷேமாய வதாயச்ச சுரத்விஷாம். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகவும் சுரத்விஷாம் தேவர்களுடைய எதிரிகள் மற்றும் அசுரர்களை கொல்வதற்காகவும் நீங்கள் அவதரித்துள்ளீர்கள் அப்படின்னு மற்ற காரணத்தை சொல்றாங்க. வசுதேவர் தேவகியினுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்யறதுக்காகவும் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவும் அசுரர்களை கொல்வதற்காகவும் நீங்கள் தோன்றியுள்ளீர்கள் அப்படின்னு மற்றவர்கள் சொல்கின்றார்கள். கிருஷ்ணருடைய இப்ப நம்ம கேட்கலாம், கிருஷ்ணர் வந்து இவ்வளவு காரணங்கள் பல பேர் பல அபிப்பிராயத்தை சொல்றாங்களே, இதுல எந்த அபிப்பிராயம் சரியான அபிப்பிராயம் அப்படின்னு நமக்கு வரலாம். கிருஷ்ணர் வந்து இந்த எல்லா காரணங்களும் தோன்றியுள்ளார். இப்ப பிரதானமான காரணம் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய சங்கத்தை கொடுப்பதற்காக. ஆனா அந்த என்ன மற்ற காரணங்களை வந்து கிருஷ்ணர் வேறு ஒருவர் மூலமாக கூட மற்ற விஷயங்களை சாதித்து விடலாம். தர்மத்தை நிலைநாட்டுவது, அசுரர்களை கொல்வது, அதற்கு அவரே வர வேண்டும்னு அவசியம் இல்லை. அது வேறு ஒரு மூலமாகவும் சாதித்து விடலாம். ஆனா மற்ற விஷயங்களும் காரணம், அது கவுனமான காரணம், அப்பிரதானமான காரணம். கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக அவதாரம் செய்கின்ற சில பிரதானமான காரணங்கள் சில, மற்ற விஷயங்கள அப்பிரதானமான காரணம். இங்க பாகவதத்திலே வர்ணனை வருகின்றது. 10வது ஸ்கந்தத்துல நீங்க 3வது அத்தியாயத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணி மற்றும் சுதபா அவங்க வந்து பல வருடம் வந்து தவம் செய்தார்கள். எதற்காக? பகவானையே மகனாக பெறுவதற்காக. அப்ப அந்த கிருஷ்ணி சுத்தமாவுக்கு அவர்களுடைய பிரார்த்தனை பூர்த்தி செய்யறதுக்காக பகவான் சொன்னார், நான் உங்களுக்கு 3 ஜென்மத்துல மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொன்னார். முதல் ஜென்மத்துல கிருஷ்ணி கர்ப்பன் அப்படிங்கிற அந்த தோற்றத்தில் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணி சுதபா அதிதி மற்றும் கஷ்யப்பராக பிறந்தார்கள். அவர்களுக்கு மகனாக பகவான் வாமன தேவராக பிறந்தார். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவர்கள் வசுதேவர் தேவகியாக பிறந்தார்கள். அப்ப பகவான் தன்னுடைய பூர்ண புருஷோத்தம ரூபத்தில் கிருஷ்ணராகவே அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அப்ப பிரபுபாதர் ஏன் பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை மகனாக பெற விரும்புகின்றார்கள்? கிருஷ்ணர் வந்து நம்ம எல்லோருக்கும் தந்தை. சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியா
தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதப்பிதா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கான தந்தை வந்து கிருஷ்ணர். ஆனா அப்படி இருந்தாலும் பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து மகனாக பெற விரும்புகின்றார்கள். ஏன்னா அந்த பெற்றோர்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு சேவை செய்யறாங்க. பக்தர்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறதுக்கான ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால அவர்கள் வந்து கிருஷ்ணர் எல்லோருடைய தந்தையாக இருந்தாலும் கிருஷ்ணரை மகனாக பெற விரும்புகின்றார்கள். இந்த ஸ்லோகத்திலையும் பிரபுபாதர் இந்த பிருஷ்ணி சுதபாவனுடைய தவத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்த ஸ்லோகம், பாராவதாரணாயாண்யே தாரணாயாண்யே भुवो नावयिवो ददौ भुवो नावयिवो ततौ सीदन्त्या भूरि भारेण शीदन्त्या भूरिभारेण जातो ह्यात्मभुवार्तितः जातो ह्यात्मभुवार्तितः. கடலிலுள்ள படகை போல் அதிக சுமை ஏற்றப்பட்ட உலகம் மிகவும் பாதிப்படைந்தது என்றும், உங்களது மகனான பிரம்மா உங்களிடம் வேண்டியதால் தொல்லைகளை குறைப்பதற்காக நீங்கள் தோன்றினீர்கள் என்றும் மற்றவர்கள் கூறுகின்றனர். பாராவதார நாயாண்யே புவோ நாவ இவோ ததௌ. அந்யே வேறு சில நபர்கள், அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இந்த உலகத்துல பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கு ஆத்மபூ அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பிரம்மாவை குறிக்கின்றது. அந்த பிரம்மா வந்து பிரார்த்தனை செய்தார். பூமி தேவியினுடைய சார்பாக இருந்து பிரார்த்தனை செய்தார். ஏன்னா பூமி தேவியின் மேல பூமியில வந்து அசுரர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்தது. அந்த அசுரர்களுடைய எண்ணிக்கை வந்து பூமிக்கு பாரமாக இருந்தது. அந்த பூமி பிராட்டி வந்து பிரம்மாவுக்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்கின்றார். அசுரர்களுடைய அட்டூழியம் ரொம்ப அதிகரித்து விட்டது. பூமியினுடைய பாரம் இப்ப இந்த காலத்துல வந்து பல அரசியல் தலைவர்கள் அல்லது பல வியாபாரிகள் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பூமியில பிரச்சனை என்னன்னா மக்கள் தொகை அதிகரிக்கின்றது. மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால பூமியில உள்ள ரிசோர்சஸ், பூமியில உள்ள இந்த மாதிரி கனிம வளங்கள், பூமியில உள்ள வசதிகள்லாம் அதை அனுபவிக்கிறதுக்கு மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போனதுன்னா ஒரு நபரால பூமியை வந்து சரியாக அனுபவிக்க முடியாது, வசதிகளை அனுபவிக்க முடியாது. மக்கள் தொகை அதிகரிச்சுன்னா என்ன, வசதிகள் வந்து கம்மி, ஆனா மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே போகின்றது. அதனால அவங்க வந்து பல இந்த மாதிரி செயற்கையான கருத்துக்களை பரப்புகின்றார்கள். இந்த மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், ஒரு குடும்பத்துக்கு 2 குழந்தை தான் இருக்கணும், முன்னாடி 3 குழந்தை, 2 குழந்தை, 1 குழந்தை தான் இருக்கணும் அப்படின்னு பல இடத்துல அந்த மாதிரி பல நாடுகள்ல வந்து அந்த மாதிரி கட்டுப்படுத்தி இதுவும் பேசுறாங்க. அல்ல சில பேர் வந்து ஆங்கிலத்துல குளோபலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டு அவங்க வந்து பல சமயத்துல போர்களை தூண்டுகின்றார்கள். 5 வருஷம் இந்த கொரோனா, அந்த கொரோனா வந்ததுக்கு பின்னாடியும் இந்த காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி குளோபலிஸ்ட் அப்படிங்கிற அவங்களுடைய கருத்து என்னன்னா, பூமியினுடைய மக்கள் தொகையை குறைக்கணும். அந்த மக்கள் தொகையை செயற்கையா குறைக்கிறதுக்காக அவங்களே இந்த மாதிரி ஒரு கிருமியை, கொரோனா வைரஸ் கிருமியை வந்து கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக பல பேர் வந்து உலகத்தினுடைய மக்கள் தொகை குறையும். அப்ப
மீதி இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா அனுபவிக்க முடியும், நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பல அசுர சுபாவத்தை உடையவர்கள் வந்து அப்படி திட்டம் போடுறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா பிரபுபாதர் எழுதுறார், பூமியினுடைய பாரம் வந்து மக்கள் தொகை எண்ணிக்கை பாரம் கிடையாது. பூமியில் உள்ள பாரம் என்னன்னா மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு, அதுதான் பாரம். மக்கள் வந்து எப்படி பகவானை மறந்து அதர்ம பாதையில் போகின்றார்கள், அப்படிப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை தான் பூமிக்கு பாரமாக இருக்கு. வெறும் எண்ணிக்கையில பூமியில வந்து எவ்வளவு மக்கள் தொகை அதிகரித்தாலும், ஆனா அவங்க நல்ல சிந்தனை கொண்டு இருந்தாங்கன்னா பூமி வந்து அவர்களுடைய எல்லா வசதிகளையும் கொடுக்கும். அதுல பூமிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பூமியில பாத்தீங்கன்னா மனிதனை தவிர மற்ற உயிரினங்களுடைய மக்கள் தொகை வந்து மனித சமுதாயத்தினுடைய மக்கள் தொகையை விட பல மடங்கு அதிகரித்து கொண்டு போகுது. ஒரு மனிதன் குடும்பத்துல ஒரு குழந்தை, 2 குழந்தை, சில பேர் 3 குழந்தை, அந்த அவ்வளவுதான் பெத்துக்குவாங்க. முஸ்லிம் சமுதாயத்துல தான் பல பேர் பல குழந்தைகள். நம்ம பாரம்பரிய இந்து சமுதாயத்திலையும் நம்மளுடைய தாத்தா பாட்டியை பார்ப்போம், அவங்க அவங்க பல குழந்தைகள் இருந்தது. ஆனா மற்ற மனிதர்களை தவிர மற்ற சமுதாயத்துல பாத்தீங்கன்னா விலங்குகள் சமுதாயத்துல அவங்க ஒரு தடவை குழந்தை பெற்றிருக்கும் பொழுது 10, 12, 15 அந்த மாதிரி பல குழந்தைகள் பிறக்கும். அப்ப அவங்களுடைய மக்கள் தொகை பல மடங்கு அதிகரிக்கிறது. பூமியினுடைய மக்கள் மனிதர்களுடைய மக்கள் தொகை வந்து அந்த அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப குறைந்ததாக தான் அதிகரிக்கிறது. ஆனா பூமி வந்து எவ்வளவு வேணாலும் மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா பூமி வந்து எதை பாரமாக கருதுகின்றதுன்னா, மக்கள் அசுர சுபாவத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த அப்படிப்பட்ட மனிதர்களை தான் பூமி வந்து பாரமாக கருதுகின்றது. இதை பத்தி பார்த்தீங்கன்னா பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்திலே இந்த ஸ்லோகம் வருகின்றது. என்ன ஸ்லோகம்னா, பூமிர் திருப்த நிருபவ்யாஜ தைத்யானீக சதாயுதை ஆக்ராந்தா பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ. பூமியில வந்து என்ன பாரம் இருந்தது? ஒரு அரசருடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு பல அசுரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தது. அரசர்களுடைய ஒரு பாதுகாவலருடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு இருக்கின்ற அசுரர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்தது. அப்படிப்பட்ட எண்ணிக்கை அதிகரித்ததுனால அந்த பூமி வந்து அதை பாரமாக கருதினார்கள். அப்ப வந்து பூமி வந்து நான்முக கடவுள் பிரம்மாவுக்கிட்ட போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு. அதனால பாராவதார நாயான்யே புவோ நாவ இவோததவ் சீதந்தியா பூரிபாரேண ஜாத்தோ ஹியாத்ம புவார்த்திதஹ. பிரம்மாவினுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்யறதுக்காக, பிரம்மாவினுடைய பிரார்த்தனை என்ன? பூமியினுடைய பாரம் அதிகரித்து விட்டது. பூமியும் கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தர், பூமி பிராட்டி. அதனால சில பேர் சொல்றாங்க, நீங்க வந்து பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அவதரித்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா வந்து ஆத்மபூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பிரம்மாவை ஆத்மபூ அப்படின்னு சொல்றோம்னா, பிரம்மா இந்த உலகத்துல தோன்றுவதற்கு வந்து பகவான் நாராயணன் வந்து அவர் லக்ஷ்மியுடன், பிரம்மா வந்து பகவானுடைய மகன், ஆனா பகவான் வந்து லக்ஷ்மியுடன் சேர்ந்து பிரம்மாவை பிறக்க வைக்கல. லக்ஷ்மியினுடைய உதவி இல்லாமலே பகவான் தன்னுடைய நாபியிலிருந்து உருவாகிய அந்த தாமரையிலிருந்து பிரம்மா வந்து தோன்றினார். அப்ப அதனால தான் பிரம்மாவை வந்து ஆத்மபூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பகவான் கிட்ட பல வகையான சக்திகள் இருக்கு. அவருக்கு வந்து
லக்ஷ்மியுடன் சேர்ந்துதான் ஒரு குழந்தைகளை பெற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இல்லை. நான் பகவானுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் எண்ணற்ற சக்திகள் இருக்கு. பராசிய சக்திர் விவிதைவ சூயத்தை பிரம்ம சமிதையில சொல்லப்பட்டிருக்கு. அங்காணி அஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்ய கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. கிருஷ்ணர் எந்த ஒரு புலன் மூலமாக அவர் எந்த காரியத்தை கூடயும் செஞ்சு விடலாம். கண்ணால அவர் சாப்பிட முடியும், கண்ணால அவர் கேட்க முடியும், நாக்கால அவர் பார்க்க முடியும், அவர் தன்னுடைய நாபி மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சக்தியை உடையவர். அதனாலதான் பிரம்மா அவருடைய நாபியிலிருந்தே பிறந்தார். அதனாலதான் அவருக்கு ஆத்மபூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இது இன்னொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிரபுபாதர் இந்த குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளை பல சமயத்துல அவர் ஞாபகப்படுத்தினார். ஒரு பிரம்மானந்த பிரபு பிரபுபாதருடைய சிஷ்யர், அவர் ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருந்தார். ஒரு தடவை பிரபுபாதர் ஆரம்ப காலத்துல 1965 66ல அவர் 65ல் அமெரிக்கா போனபொழுது டாக்டர் மிஸ்ரா அவரோட ஸ்டூடியோல இருந்து கொண்டிருந்தார். அந்த ஸ்டூடியோல ஒரு கழிவறை கூட வசதி கூட இல்லை. கழிவறைக்கு போனோன்னா அவர் இன்னொரு பில்டிங் போக வேண்டியிருக்கும். அந்த ஸ்டூடியோல இருந்து கொண்டிருந்தார். அப்ப அந்த சமயத்துல ஒரு தடவை ஒரு பிளாக் அவுட் ஆனது. பிளாக் அவுட், மின்சார தொடர்பு போனது. அந்த 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 மின்சார தொடர்பு போன சமயத்துல பிரபுபாதர் குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனையை அவர் பாடி அதை ரெக்கார்டு பண்ணியிருந்தார். இப்ப குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனை பிரபுபாதருக்கு எவ்வளவு பிரியமானது அதுக்காக சொல்ல வரேன். இன்னொரு தடவை 1967ல அப்ப பிரபுபாதருக்கு திடீர்னு அந்த அந்த ஒரு பேராலிசிஸ் ஆட்டம் வந்தது. பேராலிசிஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வாதம். வாதம் வந்தது. அப்ப அந்த சமயத்துல பிரபுபாதர் சுத்தி எந்த மருத்துவர் கூட இல்ல, பிரம்மானந்த பிரபு தான் இருந்தார். அப்ப பிரபுபாதர் என்ன சொன்னாருன்னா, பிரம்மானந்த பிரபு கிட்ட நீங்கள் குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனை வாசியுங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை பிரபுபாதர் ஒரு தடவை தீட்சை கொடுத்தார். அந்த தீட்சை கொடுத்தவருக்கு அப்புறம் பிரபுபாதருக்கு 105 டிகிரி காய்ச்சல் வந்துச்சு. அப்ப பக்தர்கள் கிட்ட பிரபுபாதர் என்ன சொன்னாருன்னா, நீங்க நரசிம்மதேவருடைய பிக்சரை அவருடைய பிக்சரை இங்க உங்க முன்னாடி வைங்க, அதுக்கப்புறம் குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனையை வாசியுங்கள் அப்படின்னு பிரபுபாதர் சொன்னார். இன்னொரு தடவை லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துல பிரபுபாதர் உபன்யாசம் கொடுத்து கொண்டு இருந்தார். அப்ப அப்ப அந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துல உபன்யாசம் கொடுத்து கொண்டு இருந்தார். அப்ப அந்த 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 அறையில ரொம்ப கம்மி இடம் இருந்தது. பல பக்தர்கள் வந்துட்டாங்க. கொஞ்சம் நெருக்கடியாக எல்லோரும் ஒட்டி ஒட்டி உக்காந்துட்டு இருந்தாங்க. பஞ்சரத்ன பிரபு பிரபுபாதருடைய லெக்சரை வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்காக பெரிய பெரிய கேமரா கூட வச்சிருந்தார். அப்ப பக்தர்கள் உட்கார்றதுக்கு ரொம்ப கம்மி இடம் இருந்தது. அப்ப அந்த லெக்சர்ல பிரபுபாதர் சொல்லிட்டு இருந்தார், கிருஷ்ணர் இந்த உலகத்துல
பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் செய்கின்றார். ஆனா இன்னொரு கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் செய்யும் பொழுது அவர் தனியா வருவதில்லை. அவர் தன்னோட சேர்ந்து பல பக்தர்களை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். கிருஷ்ணரோட சேர்ந்து கிருஷ்ணருடைய லீலையில பங்கேற்கிறதுக்காக விருந்தாவனத்தில் உள்ள பல பக்தர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். யாதவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். அப்ப யது வம்சம் எவ்வளவு பெரிய வம்சம்னு பாத்தீங்கன்னா, யது வம்சத்துல உள்ள எண்ணிக்கை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாகவதத்துல வர்ணிக்கப்பட்டுள்ளது. பாகவதத்துல 10வது ஸ்கந்தம் 90வது அத்தியாயத்துல யது வம்சத்துல அந்த வம்சத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக அவங்க எவ்வளவு வாத்தியார்களை நியமித்திருந்தாங்க, அந்த வாத்தியார்களுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு வாத்தியார்கள்னா 3,88,00,000 வாத்தியார்கள், 3,88,00,000 ஆசிரியர்கள் அந்த யது வம்சத்துல உள்ள நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நியமித்திருந்தாங்க. அப்ப யது வம்சம் எவ்வளவு பெரிய வம்சம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அங்க யது வம்சத்தினுடைய ராஜா உக்ரசேனர், அந்த உக்ரசேனருக்கு அவருக்கு உதவி செய்யறதுக்காக எவ்வளவு செக்யூரிட்டி கார்டு அல்லது அவருடைய சேவகர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 30 ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா எவ்வளோ? ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஒரு பில்லியன்னா எவ்வளோ? ஒரு பில்லியன்னா 100 மில்லியன் நினைக்கிறேன். அப்படின்னா 1000 கோடி. ஒரு பில்லியன்னா 1000 கோடி. ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 100 பில்லியன் நினைக்கிறேன். 100 பில்லியனோ 1000 பில்லியனோ. அப்ப நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். 30 ட்ரில்லியன் அப்படின்னா எவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி சேவகர்கள் அந்த உக்ரசேனர்கிட்ட இருந்தார். அப்ப யது வம்சத்துல இவ்வளவு எண்ணிக்கை இருந்தது. அப்போ நம்ம நினைக்கலாம், கிருஷ்ணர் இந்த உலகத்துல பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வரார். ஆனா இவர் யது வம்சம் இவரோட சேர்ந்து இவ்வளவு பேரு, இவ்வளவு பெரிய யது வம்சம் வருகின்றது. அப்ப இவர் பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வராரா அல்லது பூமியினுடைய பாரத்தை அதிகரித்துக்காக வராரா அப்படின்னு ஒரு எண்ணம் எழலாம். அப்ப அப்ப பிரபுபாதர் சொன்னார், ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் அவதாரம் செய்யும் பொழுது பூமியினுடைய பாரத்தை அவர் அதிகரிக்கின்றார் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா எப்படி இந்த யது வம்சத்துல கிருஷ்ணனுடன் தோன்ற அவர்கள் எல்லாம் பக்தர்கள். அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை பூமிக்கு ஒரு பாரமாக தெரிவதில்லை. அசுரர்களுடைய எண்ணிக்கை தான் பூமிக்கு பாரமாக தெரிந்தது. பக்தர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் அதிகமா இருந்தாலும் பூமிக்கு அது பாரமாக தெரியாது. ஆனா அசுரர்களுடைய எண்ணிக்கை பாரமா இருந்தது. பகவான் அவதாரம் செய்யும் பொழுது பூமியினுடைய பாரத்தை ஒரு விதத்துல அதிகரித்தாலும் ஆனா கடைசியில பூமியினுடைய பாரத்தை குறைக்கின்றார். இந்த அசுரர்களை வதம் செய்து பூமியினுடைய பாரத்தை குறைக்கின்றார். பிரபுபாதர் சொன்னார், அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள கவலைகளை கிருஷ்ணர் போக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா கிருஷ்ணரை நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நினைக்கலாம், இந்த கிருஷ்ண பக்தியை கடைபிடித்ததுக்கு அப்புறம் எனக்கு 2 மணி நேரம் சாண்டிங்க்கு போகுது, அதுக்கப்புறம் சத்சங்கத்துக்கு போக வேண்டியிருக்கு, பல விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ண பக்திக்கு அப்புறம் இவ்வளவு கட்டுப்பாடுகள் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஒரு அதை பத்தி கொஞ்சம் கவலைப்படலாம். அதை பத்தி பாரமா இருக்கு அப்படிங்கிறத நினைக்கலாம். ஆனா எப்படி கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதாரம் செய்யும் பொழுது அந்த அவ்வளவு பிரம்மாண்டமான யது வம்சத்துடன் சேர்ந்து அவதாரம் செய்கின்றார். பாரத்தை அதிகரிக்கிற மாதிரி தோன்றுகின்றது. ஆனா கடைசியில் அவர் பூமியினுடைய பாரத்தை குறைக்கின்றார். அதே மாதிரி நம்ம கிருஷ்ண பக்தியை நம்மளுடைய வாழ்க்கையில வரவேற்கும் பொழுது
சில பேர் நினைக்கலாம், ஓ கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினைச்சு சில கனிஷ்ட பக்தர்கள் அப்படி புலம்பலாம். ஆனா உண்மையில பார்த்தோம்னா கிருஷ்ணரை நம்மளுடைய வாழ்க்கையில வரவேற்கும் பொழுது கிருஷ்ணர் கடைசியா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை அனாவசியமான கவலைகளை அகற்றி விடுவார். அதனால பிரபுபாதர் அந்த அந்த லாஸ் ஏஞ்சலஸ் அந்த லெக்சர்ல சொன்னார், நீங்க இந்த பாகவத விதி, கிருஷ்ணரை வழிபடுவதற்கான இந்த பாகவத விதியை பக்தி பாதையை சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால், அப்படின்னா பாகவத விதினா ஸ்ரவணம் கீர்த்தனம், தினமும் கேட்பது, நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சரியாக உச்சரிப்பது, இதை நீங்க சரியாக கடைபிடிக்கலன்னா இந்த அர்ச்ச விக்கிரக வழிபாட்டை நீங்கள் ஒரு பாரமாக கருதுவீர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் இதை சரியாக சரியில்லைன்னா அப்ப ஓ இவ்வளவு சேவை செய்ய வேண்டியிருக்கு, இவ்வளவு ஆர்த்தி செய்ய வேண்டியிருக்கு, இவ்வளவு சமைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அர்ச்ச விக்கிரக வழிபாட்டை நம்ம பாரமாக கருதுவோம். அதனால பிரபுபாதர் அந்த இதுல நீங்க இந்த பாகவத விதியை ஸ்ரவணம் கீர்த்தனத்தை சரியாக கடைபிடியுங்கள் அப்படின்னு சொன்னார். மூன்று வகையான விஷயங்கள் பூமிக்கு பாரமாக இருக்கின்றன. நாஸ்திகவாதிகள் பூமிக்கு பாரமாக இருக்கின்றன, அசுரர்கள் பூமிக்கு பாரமாக இருக்கின்றனர், மற்றும் தேவையற்ற சந்ததிகள், சரியான தர்மத்தை கடைபிடிக்காமல் பெற்றெடுத்த குழந்தைகள், வர்ணசங்கரர், அவர்களும் பூமிக்கு பாரமாக இருக்கின்றனர். நாஸ்திகவாதிகளை நம்ம சரியான தர்க்கத்தை உபயோகப்படுத்தி அவங்களை பிரச்சாரம் செய்து அவர்களை ஆஸ்திகர்களாக மாற்றணும். அசுரர்களை அவர்களை திருத்துவதற்கான ஒரே வழி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அவங்க வாக்கால திருந்த மாட்டாங்க. வர்ண சங்கரம், தேவையற்ற சந்ததிகளை அவங்களுக்கு கிருஷ்ணருடைய சேவையில அவங்களை ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தணும்னா அவங்களுடைய மனது தூய்மை அடையும். அப்ப இந்த மாதிரி பாராவதார நாயான்யே புவோ நாவ இவோததவ் சீதந்தியா பூரி பாரேன ஜாத்தோ ஹியாத்ம புவார்த்திதஹ. இந்த ஸ்லோகத்திலையும் பிரபுபாதர் அருமையாக பூமியினுடைய பாரத்தை பத்தி சொல்றார். பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கு ஏற்றபடி பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக பகவான் அவதாரம் செய்கின்றார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். 35வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணன். கேள்விகள் இருந்து ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரணம் பிரபு. யயாதி மகாராஜா எப்படி அவங்க யது மன்னர் மறுத்தப்ப அவர் எப்படி ஏத்துக்கிட்டாருங்க பிரபு? எது மன்னர் மறுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி இளமை கிடைத்ததா அப்படின்னா? இல்ல பிரபு, அவர் அப்பாவோட கட்டளை ஏத்துக்கல. இல்ல அப்பா அவருக்கு யயாதி மகாராஜர் கோபம் அடைஞ்சு அவருக்கு ஒரு சாபமும் கொடுத்தார். என்ன சாபம்? அவர் சொன்னார், நீங்க ராஜாவாக இருக்க முடியாது அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதனால எது வம்சத்துல பிறந்தவர்கள் ராஜாவாக ஆகல. அதனாலதான் கிருஷ்ணரும் கூட உக்ரசேனருக்கு கீழே தான் இருந்து அவர் பணி செய்தார். கிருஷ்ணர் எது வம்சத்துல பிறந்ததுனால கிருஷ்ணர் பல அசுரர்களை கொன்றார். ஆனா அசுரர்களை கொன்னதுக்கு அப்புறம் அவர் எந்த ராஜ்யத்துக்கும் அவர் ராஜாவாக ஆகல. மத்த நபரை தான் நியமித்தார். ஜராசந்தரை கொன்னதுக்கு அப்புறம் சகதேவரை நியமித்தார். நரகாசுரனை கொன்னதுக்கு அப்புறம் பகதத்தரை நியமித்தார். கௌரவர்களை கொன்னதுக்கு அப்புறம் பாண்டவர்களே ராஜாவாக நியமித்தார். கம்சரை கொன்னதுக்கு அப்புறம் உக்ரசேனரை நியமித்தார். கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு இந்த சாபத்துக்கு கட்டுப்பட வேண்டிய அப்படியும் அவசியம் இல்லை. ஆனா அந்த சாபத்தை
ஏற்றுக்கொண்டார். யது வம்சத்துல இருக்கிற யாரும் ராஜாவாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு சாபம் இருந்தது யயாதினால. அந்த சாபத்தை எடுத்துக்கொண்டு அதனால கிருஷ்ணர் வந்து ராஜாவினுடைய பதவியை வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணா வாஸ் ஆல்வேஸ் அ கிங் மேக்கர். அவர் சரியான ராஜாவை வந்து உருவாக்கினார். தவறான அரசர்களை கொன்றுவிட்டு சரியான அரசர்களை வந்து உருவாக்கினார். ஆனா அவர் வந்து ஒரு அரசருடைய பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட கடைசியும் பூர் தானங்க பிரபு பதவி ஏத்துக்கிட்டது யாருங்க பிரபு? இது குரு. சாரி, அந்த இளமை ஏத்துக்கிட்டது குரு குரு பூர். குரு. ஓகே ஓகே. அவருக்கு என்ன வரம் கொடுப்பாருங்க பிரபு? அவருக்கு என்ன வரம் கொடுத்தான்னு தெரியல. குரு வந்து யயாதிக்கு 5 புதல்வர்கள் இருந்தாங்க. முதல் புதல்வன் யது மகாராஜரை நிராகரித்து விட்டார். நாங்க என்னுடைய இளமையை கொடுக்க முடியாது அப்படின்னு நிராகரித்து விட்டார். ஆனா ஒரு ஆன்மீக காரணத்துக்காக. அதுக்கப்புறம் மத்த 3 புதல்வர்கள், அடுத்த 3 புதல்வர்கள் அவர்களும் நிராகரித்து விட்டனர். ஆனா அவங்க வந்து பௌதிக காரணத்துக்காக, நாங்க வந்து எங்களுடைய இளமையை அனுபவிக்க விரும்புறோம் அப்படின்னு பௌதிக இன்பத்துக்காக அவங்க வந்து தன்னுடைய அப்பாவினுடைய கட்டளை வந்து பின்பற்றல. அவங்க வந்து அதர்மத்தை செஞ்சாங்க. ஒரு பௌதிக புலனின்பத்துக்காக தன்னுடைய அப்பாவினுடைய கட்டளை பின்பற்றல. ஆனா கடைசி நபர் பூரு வந்து தன்னுடைய இளமையை வந்து கொடுத்தார். பூரு வந்து மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்து தந்தையினுடைய கட்டளை பின்பற்றி தன்னுடைய இளமையை கொடுத்தார். அதனால பூரு மேல அவருக்கு வந்து சந்தோஷப்படுத்து பூருவை தான் ராஜாவாக நியமித்தார். அந்த இளமையை திருப்பி தந்ததுக்கு அப்புறம் பூருவை தான் ராஜாவாக நியமித்தார். அவர் கடைசி மகனாக இருந்தாலும் அவர் தான் ராஜாவாக ஆனார். அவருடைய சந்ததியில தான் புரூரவ அதெல்லாம் பிறக்கின்றார். புரூரவ வந்து அந்த பூருவினுடைய வம்சத்துல பிறக்கிறது. சரி, முடித்துக் கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद।